ஏங்க நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, தூக்கம் வரல. ஏன், என்னாச்சு? இனி என்னை வெளியே கொண்டு வர முடியலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல அக்கா கிட்ட பணம் வாங்க வேண்டான்னு சொன்னதுல என் மேல கோவமா இருக்கீங்களா? சேச்சா, கோவமெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வாங்க வேண்டான்னு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. என்ன ஆனாலும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் நம்ம பையனை நாமளே மீட்டெடுப்போம். உங்களுக்கு அக்கா பத்தி தெரியும். முன்ன ஒரு முகம், பின்ன ஒரு முகம். அதனாலதான் வேணான்னு சொன்னேன். நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் அக்கா என்ன பண்ண எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்க முடியாதுங்க. பரவாயில்ல தம்பி, உங்களுக்கு பெரிய மனசுதான். கஞ்சிக்கே வழி இல்லாதவளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. என்ன நீ, உங்க தங்கச்சி தானே, நீங்களே இப்படி சொல்லலாமா? எனக்கு ஒரு வகையில தங்கச்சியா இருந்தாலும் ஒரு ரூபாய் கூட வக்கு இல்லாதவள எனக்கு சமமா கூட்டிட்டு வந்ததுதான் கொஞ்சம் வருத்தம். ஏதோ ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. மரகதா, நல்ல நாளதமா எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல பொட்டு வை, 2 பேருக்கு வை. போ, வெளியே போய் கொட்டிட்டு வா போ. 2 பேரும் உள்ள வாங்க, வாங்க. மங்க ரொம்ப பாவம். நமக்காக எவ்வளவு கஷ்டங்களை தாங்கியிருக்கா. இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவோ அவமானங்களை தாங்கியிருப்பா. ஆனா இப்போ இனிய விஷயத்துல தன்மானத்தோட இருக்கணும்னு பாக்குறா. ஒரு புருஷனா அவளுக்கு இந்த நேரத்துல துணையா இருந்து அவ கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. நாம அன்னிக்கிட்ட வாங்கின நகைய திருப்பி கொடுத்துட்டு வெளியே எங்கேயாவது பணம் புரட்டி இனியனை வெளியே கொண்டு வர பார்க்கணும். இந்தாங்கண்ணா. அத்தை, கவலைப்படாதீங்க, நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும்.
நீங்க சொன்னதுனாலதான் பாரி மாமாவும் பணம் ரெடி பண்ண அவரால முடிஞ்ச ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா பெரியத்த கிட்ட வாங்கின நகையை வச்சு பணம் ரெடி பண்ண மாட்டாரு அத்தை. ஏன்னா மாமா அப்படி பணம் ரெடி பண்ற மாதிரி இருந்தா பெரியத்த கிட்ட நகையை வாங்கின அப்பவே ரெடி பண்ணிருப்பாரு. ஆனா அது இப்பவும் பண்ணல. கண்டிப்பா அந்த நகைய பெரியத்த கிட்ட திருப்பி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. நீங்க வேணா பாருங்க. தெரியும் ராசாத்தே, அவர் நான் சொல்றப்போ என் மேல கோவத்தை காட்டினாலும் என்ன அவர் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாரு. அதே சமயம் நான் சொன்னதையும் யோசிச்சு பாப்பாரு. ஆமா அத்தை. அவர் 4 பேர் மத்தியில என்ன திட்டினாலும் அவர் உள்ளுக்குள்ள என் மேல பெரிய அன்பு வச்சிருக்காரு. யார்கிட்டயும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. ம், அவர் ஒருத்தர் என்ன புரிஞ்சு நடந்துகிட்டதுனாலதான் அந்த வீட்ல இவ்ளோ நாளா நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவர் மனசு யாருக்கும் வராது. என்ன அவருக்கு அவர் அண்ணி பண்றது எதுவும் தெரியாம இல்ல. அவர் அண்ணனுக்காக எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்காரு. ம். அவருக்கு இந்த குடும்பம் எப்பவும் ஒன்ன ஒத்துமையா இருக்கணும். அதான் நானும் அவருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வா ராசாத்தி. இங்க யார் அத்தை இருக்காங்க? சொல்றேன் வா. இத்தனை வருஷமா நாம எது சொன்னாலும் மறுத்து பேசாதவ மங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நகையை வாங்கக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறா. ஏன்னே தெரியல. அவ மனச அண்ணி காயப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், அவ இதுவரைக்கும் ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. யார் உதவியுமே இல்லாம சொந்த முயற்சியில இனியனை வெளியெடுக்கணும்னு ஆசைப்படுறா. அவ நினைக்கிறதுலயும் தப்பு இல்லை. இந்த ஒரு தடவை அவ ஆசைப்பட்ட மாதிரி நாம நடந்துக்கணும். நாம கோவப்பட்டது ஒருவேளை தப்பா இருக்குமோ? சரி, அப்படியே பண்ணுவோம். வெளியில எங்கேயாவது பணம் கிடைக்குதான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். இந்த நகையை அன்னிக்கிட்டே திருப்பி கொடுத்துருவோம். பாப்பாரி. அண்ணா, அண்ணி எங்க? வரதா தம்பி கூப்பிடுறாரு பாரு. என்ன தம்பி? இல்லைண்ணே, இந்த நகையை வச்சிருங்க. நான் வெளியில போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். நகையை கொண்டு போய் அடமான வச்சு இனியனை வெளியில எடுக்க பணம் ரெடி பண்ண போறேன்னு சொன்னீங்க. ரெடி பண்ணணும் தான். நீங்க இந்த நகையை வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். உங்க ரூம்லயே வச்சுட்டு போக வேண்டியதானே? மரதா, அதான் அவன் வெளியில போறேன்னு சொல்றான்ல. உன்கிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறான் போல. ஆமா நீ. சரி, ஏதோ சொல்றீங்க. இனிய வெளியில வரதை விட அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு தெரியல. சரி கொடுங்க. நான் போயிட்டு வரேன். வரேண்ணே. சரிப்பா. மரதா, உள்ள கொண்டு போய் வை. ம்.
இது ஏதோ பெரிய ஆபீஸ் மாதிரி இருக்கு. இங்க எதுக்கு நாம வந்து உட்கார்ந்துருக்கோம்? நாம இப்ப ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் பொறுமையாரு. அவரை பார்த்து முடிச்சிட்டு உனக்கு நான் விளாவரியா சொல்றேன், சரியா? ம். மேடம், மேனேஜர் சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. சரி. வாங்க. ராசாத்தி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். கொஞ்ச நேரம் தான், வந்துடுறேன். அப்படி யார அத்தை பார்க்க போறாங்க? ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்களோட பண தேவைக்காக அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. அப்புறம் நீங்க நினைச்சா கூட 5 வருஷத்துக்கு திரும்பி வர முடியாது. பரவாயில்லங்க, நான் யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்தேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை, சொல்லிட்டேன். வேலை ரொம்ப சிம்பிள். 2 சின்ன குழந்தைங்கள பாத்துக்கணும். அவங்களுக்கு சகலத்தையும் நீங்க தான் செய்யணும். 5 வருஷம் கான்ட்ராக்ட். உங்க சாப்பாடு தங்குற இடம்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வர முடியும். மாச சம்பளம் 1 லட்சம். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. அட்வான்ஸா இப்ப எவ்வளவு சார் தருவாங்க? ஒரு 5 மாச சம்பளம் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இல்ல சார், எனக்கு பத்தாது. கொஞ்சம் அதிகமா அட்வான்ஸ் கிடைக்கிற மாதிரி வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார். சார், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார், தயங்காம சொல்லுங்க. இல்லம்மா, நீங்க பார்க்கிறதுக்கு வசதியா வாழ்ந்த குடும்பம் மாதிரி தெரியுது. என்ன கஷ்டம்னு தெரியல. உங்களுக்கு போய் இந்த வேலையை எப்படி சொல்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். பரவாயில்ல சார், சொல்லுங்க, நான் பண்றேன். ஆ? ஐயோ வேணாங்க, அது ரொம்ப கஷ்டமான வேலை, உங்களால முடியாது. இல்லங்க, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நியாயமா இருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. அது கஷ்டமா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்கேன். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால சொல்றேன். துபாயில தான் இந்த வேலையும். ஒரு வயசான பெரியவர், தோல்வியாதிக்காரரு, படுக்கையில தான் பல வருஷமா இருக்காரு. அவரை நீங்க பாத்துக்கணும். தினமும் அவரை தொடச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு எல்லாமே பண்ணணும். முகம் சுளிக்கிற மாதிரி வேலை தான். ஆனா சுளிக்காம பார்க்கணும். ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா என்னால வாங்கி கொடுக்க முடியும். எப்போ பணம் கிடைக்கும் சார்? ஓகேனா நான் நாளைக்கே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சார், எனக்கு இந்த வேலை ஓகே தான் சார். ம். ஆனா பணம் இன்னைக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? என்னோட பிரச்சனை அப்படி சார். சரி, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே நீங்க தான் பண்ணணும். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாதான் பணம் கொடுக்க முடியும். சரி. இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. 1க்கு 10 வாட்டி யோசிச்சுக்கோங்க. சைன் பண்ணிட்டா அப்புறம் மாத்த முடியாது. 5 வருஷத்துக்கு அந்த அக்ரிமெண்ட் வேல்யூ. அப்புறம் முடியாது அது இதுன்னு சொன்னீங்கன்னா போலீஸ் கேஸ்னு போக வேண்டி வரும், பாத்துக்கோங்க. இல்ல சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ம். நீங்க சொன்ன மாதிரி பணம் ரெடி பண்ணி கொடுங்க, நான் சைன் பண்றேன். சரிம்மா, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் பார்ட்டி கிட்ட பேசிட்டு அக்ரிமெண்ட், அப்ளிகேஷன், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். சார், பணம் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிரும், நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே சார். ம். அத்தை உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். அப்படி என்ன முக்கியமான ஆளை பார்க்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. அத்தை பாத்துட்டீங்களா? போலாமா? பொறுமையா இரு ராசாத்தி, இன்னும் வந்த வேலை முடியல. உட்காரு. ம். போயிடலாம், இரு. அத்தை, இங்க என்ன அத்தை நடக்குது? எனக்கு ஒன்னும் புரியல. அப்படி யார பார்க்க வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லுங்க. ராசாத்தி, எல்லாம் நல்ல விஷயம்தான். கொஞ்ச நேரம் பேசாம இரு. வந்த வேலை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். அப்புறமா நான் சொல்றேன். அத்தை, எதையும் நீங்க மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. சொல்லுங்க அத்தை. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ராசாத்தி. கொஞ்ச நேரம் என்ன டென்ஷன் பண்ணாம இரு. மிஸ் நித்யா, நீங்க உள்ள போங்க. சார், நான் கேட்ட பணம் இன்னும் ரெடி ஆகல மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம், அப்புறம் மனசு கேட்கல, உங்களை பார்த்தா இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க மாதிரி தெரியல. இருக்கிற நெருக்கடிக்கு பயந்து தலையை கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தைப்படாதீங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் நில்லுங்க. நீங்க போங்க சார், நான் இவகிட்ட இல்ல பேசிக்கிறேன். இல்ல இல்ல, இருங்க சார். அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. சொல்லுங்க சார், இங்க என்ன நடக்குது? ராசாத்தி, நீ கொஞ்சம் பேசாம இரு. நீங்க போங்க சார். சார், இருங்க சார். எனக்கு இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாவம் 10 லட்சம் பணத்துக்காக துபாயில இருக்கிற ஒரு தோல்வியாதிக்காரரை பாத்துக்கிறதுக்காக 5 வருஷ அக்ரிமெண்ட்ல வேலைக்கு போறாங்க. அந்த வேலை எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் இவங்க இஷ்டம். என்ன அத்தை இதெல்லாம்? உங்களை தொலைச்சிட்டு மாமாவை மீட்டு கொண்டு வரணுமா? எனக்கு தேவையே இல்ல. எனக்கு மாமா எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்களும் முக்கியம் அத்தை. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போலாம், வாங்க. விடு ராசாத்தி, அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாத. நான் எங்க போறேன்? வேலைக்கு தானே. அதுவும் 5 வருஷம் தானே. இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அத்தை. மகாராணி மாதிரி உங்களை பாத்துக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். நீங்க போய் எங்கேயோ கண்காணாத இடத்துல யாருக்கோ சேவை செஞ்சு, ஐயோ, நடிச்சாலே நெஞ்சு படபடன்னு வருது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இதுக்கு முதல்ல இனிய மாமாவே ஒத்துக்க மாட்டாரு. விஷயம் தெரிஞ்ச எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. என் உசிரே போனாலும் நானும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாத்த. ராசாத்தி, அழாத. இங்க பாரு, இதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. இனி என்ன எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நமக்கு பணம் தேவை. சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்படியா அத்தை? அப்ப சரி, என் மாமா வெளியில கொண்டு வர நான் போறேன் அந்த வேலைக்கு. நீங்க போக வேண்டாம். பைத்தியமா உனக்கு? நான் வாழ்ந்து முடிச்சவ, நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. நான் போறதுதான் சரி. அதுக்கு பிறகாவது இனியனோட மனசு மாறுதான் பாப்போம். அதுக்கப்புறமாவது நீயும் இனியனும் சந்தோஷமா வாழுங்க. அத்தை, சொன்னா கேளுங்க. இந்த விஷ பரீட்சையே வேண்டாம். நாம எப்படியாவது பணம் ரெடி பண்ணிடலாம் அத்தை. எப்படி ராசாத்தி? 1 2 லட்சக்கணக்குல வேணும். நம்மள நம்பி யார் பணம் கொடுப்பா? நாமளும் தான் எல்லா பக்கமும் அலைஞ்சு பார்த்துட்டோமே. அதான் எனக்கு வேற வழி தெரியல. நீங்களாவது நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அம்மா, அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. இதோ வரேன் சார். ஓகே. அத்தை, வேண்டாம் அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. ராசாத்தி, நீ சொன்னா கேளு. இனி என்ன வெளியே கொண்டு வர நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்மள கேவலமா பேசின அக்கா முன்னாடி நாம தலை நிமிர்ந்து நிக்கணும். சொன்னா கேளு, விடு. அத்தை, எனக்கு எல்லாரையும் விட, ஏன் என் மாமாவையும் விட நீங்க தான் அத்தை முக்கியம். உங்களை விட்டுட்டு நான் வாழறதுலயும் அர்த்தம் இல்ல அத்தை. நான் உங்களை விட மாட்டேன் அத்தை. ராசாத்தி, என்ன விடு. அத்தை, வேண்டாம் அத்தை. ராசாத்தி, உனக்கு புரியாது. சொன்னா கேளு. இல்ல, விடு என்ன. விட மாட்டேன் அத்தை. அத்தை, ராசாத்தி, வேண்டாம் விடு. அத்தை. வேண்டாம் அத்தை. சொன்னா கேளு. அத்தை, இங்கே இரு, நான் வரேன். அத்தை, அத்தை.